அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேகமலை, இந்த மலையினுடைய மேல் உச்சி டாப்ல இருக்கும். இந்த பகுதி எப்படின்னா ஃபுல்லா நெட்டுக்கு வரும்போது எல்லாமே தேயிலை தோட்டங்கள், மரங்கள், இயற்கை காட்சிகள். அந்த தேயிலை தோட்டத்துடைய அமைப்பு எப்படின்னா அப்படியே கேக்கு வெட்டி வச்ச மாதிரி பச்சை போர்வைகள் போர்த்திய மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கிறது. என்னுடைய வியூ பாயிண்ட் இது. இங்கே வர்றதுக்கு 30 ரூபாய் கட்டணம் வாங்குறாங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா அப்படியே தேனி, பக்கத்தில் உள்ள மூணாறு, கேரளாவுடைய மலைகள் எல்லாமே தெளிவாக தெரியுது. கணியத்திற்குரியவர்களே, இங்கே நம்ம பார்த்தோம்னா தண்ணி டேக் இருக்கு, நெல்லை போயிட்டே இருக்கு. நெல்லுக்கு நல்ல தெளிவான தண்ணி. இங்கே பக்கத்துலேயே வந்து கீழே இறங்கி தண்ணி என்ன தொடலாம், உதவி செய்யலாம். அருமையான தண்ணி இது. மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே வனவிலங்குகள் உள்ள பகுதிகள் இருக்கு. அதனால காலையில 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் அழகான பனி படர்ந்த அந்த அமைப்பில சுற்றி வர தேயிலை தோட்டம், கீழே அழகான அந்த ஏரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேகமலை டூரிஸ்ட் ஏரியா வந்திருக்கோம். தேனி மாவட்டம் இது. எங்கள் ஊர் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் தான் இது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப இதமான பகுதி. இங்கே கூலிங்கான பகுதி இது. எப்படி கொடைக்கானல், மூணார் இது போன்ற பகுதி இருக்குது, அது மாதிரி மேகமலையும் அருமையான டூரிஸ்ட் ஏரியா இது. கொஞ்ச நேரத்திலே மலைக்கு மேலே வந்துடலாம். கீழே அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் ஒரு 24 கிலோமீட்டர் தான் வரும். தேனியிலேருந்து எடுத்தால் 50 கிலோமீட்டரு, சின்னமனூர்லேருந்து 30 கிலோமீட்டர் இருக்குது. அழகான ஏரியா இது. இதமான கூலிங்கு, தென்றல் காற்று அவ்வளோ அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏன் மேகமலைன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மலை உச்சியில் போயிட்டோம்னா மேகம் நம்ம தலைக்கு சமீபமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அழகான டூரிஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். மாஷாஅல்லாஹ் காரில் தான் வந்திருக்கோம். இப்போ ஒரு பாதி தூரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் பாதி தூரம் மேலே போகிறோம். கணியத்திற்குரியவர்களே, மேகமலையில் அப்படியே போகும்போது அங்கங்கே சிறு நீரூற்றுக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக அமிர்த மாதிரி இருக்குது. மாஷாஅல்லாஹ் அவ்வளவு இனிமை. ஃபுல்லாக தண்ணி அங்கே மேலேருந்து வருது, நல்லா ஃபில்டர் ஆகி வருது. பாறைகளிலிருந்து வரக்கூடிய இயற்கையான மூலிகை தண்ணி. இதில் ஒரு சமையல் செஞ்சாலும் சரி, துணி தோட்டம் சரி, அவ்வளவு அழுக்கு போகும், அவ்வளவு ருசியாக இருக்கும். சொல்லுவாங்க, தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல்னு சொல்லிட்டு, அது இந்த மலையினுடைய இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா சாரல் மலைகள் ரொம்ப அழகாக பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே பன்னீர் தெளித்த மாதிரி, பூ மேலே தொளித்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மேகமலைங்கிறது ஒரு இயற்கை சூழ்ந்த இடமாக இருக்குது. அங்கே சிறு சிறு குட்டி ஃபால்ஸுகளும் இருக்குது. அதில் பெரிய நீரருவிகளும் அங்கே பகுதியில் இருக்குது. அங்கே மேலே போய் பார்ப்போம். போட்டோ எடுத்து தரோமா? இல்லை வேணாம்.
கணியத்திற்குரியவர்களே, இங்கே நம்ம பார்த்தோம்னா அப்படியே தண்ணி லேக் இருக்கு, அப்படியே லென்த்தாக போய்கிட்டே இருக்கு. நெட்டுக்கு நல்ல தெளிவான தண்ணி. இங்கே பக்கத்துலேயே வந்து கீழே இறங்கி தண்ணி எல்லாம் தொடலாம், உதவி செய்யலாம். அருமையான தண்ணி இது. ஆனால் கூலிங்காக இருக்குது. நல்லா அருமையான ஏரியா மேகமலை. நல்ல நெட்டுக்கு போகும்போதும் ஒவ்வொரு இடங்களும் அப்படி பார்த்துக்கிட்டே அப்படியே நல்ல இதமான காற்றோடு நம்ம திடீர்னு மழை பெய்யுது, அப்படியே சாரல் மலை மேலே தொட்டு போகுது, மேகங்கள் குளிர்ந்த மேகங்கள் நம்ம தடவி செல்லுது. அதுபோல் திடீர்னு மழை லேச தூறுது, அப்புறம் பார்த்தா வெயில் அடிக்குது. அப்படியே கிளைமேட்டு மாறி மாறி அப்படி வர்றது அவ்வளவு ரம்மியமாக, பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணியிலே ஆழம்லாம் இருக்கும், சும்மா அந்த இங்கே புண்ணு ஓப்பனாக நம்ம பழகிக்கலாம். கேட்கக்கூடியது. அப்துல்லா வாங்க வாங்க. நீச்சல் அடிக்கிறியா, குளிக்கிறியா? தண்ணி ஐஸாக இருக்கா? உடம்போட கூலிங்கெல்லாம் சூடெல்லாம் கூலிங் ஆகிடும். இந்த வெயிலில் கூட உள்ள நேரங்களில் குளிச்சா ஒன்றும் செய்யாது. பொதுவாக ஆழமான தண்ணீர்களில் அது நீச்சலுடைய அனுபவங்களை உள்ள மட்டும்தான் இறங்கணும். மக்கள் நிறைய இறங்கிட்டாங்க. இப்படியே ரெண்டுக்கு லென்த்தாக போய்கிட்டே இருக்கு. அப்படி லென்த்தாக வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே போய்கிட்டு இருக்கு. பல கிலோமீட்டர் கணக்கில் போகுது. சுற்றி வர பசுமை, தேயிலை தோட்டம், மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே வனவிலங்குகள் உள்ள பகுதிகளும் இருக்குது. அதனால் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்குமே அனுமதி. கீழே செக் பாயிண்டில் நம்மளுடைய காருடைய நம்பரு, பைக்குடைய நம்பரு குறிச்சிக்கிறாங்க. நம்மளுக்கு உண்டான ஒரு நம்பரும் கொடுத்துட்றாங்க. நம்ம கீழே இறங்க போகும்போது அந்த நம்பர் உள்ளவங்க கீழே இறங்கிட்டாங்கன்னு பதிவு பண்ணிக்கிடுவாங்க. இரவு தங்குறதுக்கு உண்டான வசதிகளும் இங்கே இருக்குது. இரவு தங்கக்கூடியவங்க அதை முன்கூட்டியே இங்கே தங்குறங்கிறத அங்கே தங்கக்கூடிய அந்த அறையிலேருந்தே ஃபோன் அடித்து சொல்லிடுவாங்க. அது அனுமதி இருக்குது. சுற்றி வர தேயிலை தோட்டங்கள் நிறையா இருக்குது. இங்கே தேத்தூள் எல்லாம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். தேயிலை வழி நெடுகளும் தேயிலை தோட்டங்கள் இருக்குது. டீத்தூள் வாங்கணும்னாலும் இங்கே அதுக்குண்டான அந்த இடங்கள், ஃபேக்ட்ரிகள் இருக்குது, வாங்கலாம். மேலே போகும்போது இன்னும் பெரிய பெரிய செடிகள் இருக்கும், பார்க்கலாம். அந்த இடத்துக்கெல்லாம் போவோம். மேலே பாருங்கள், அந்த பனிமூட்டங்கள் இந்த மலையில் படர்ந்து அப்படியே வருது, நகர்ந்து வருது பாருங்கள். அவ்வளோ அழகாக, இனிமையாக, குளுமையாக அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றிலும் தேயிலை தோட்டங்கள் தான். அப்படியே பனிமூட்டமும் இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகான அமைப்பில் இருக்குது பாருங்கள். மலையை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மேகமலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேகமலை இந்த மலையினுடைய மேல் உச்சி டாப்பில் இருக்கும். இந்த பகுதி எப்படின்னா, ஃபுல்லாக நெட்டுக்கு வரும்போது எல்லாமே தேயிலை தோட்டங்கள், மரங்கள், இயற்கை காட்சிகள். அந்த தேயிலை தோட்டத்துடைய அமைப்பு எப்படின்னா, அப்படியே கேக்கு வெட்டி வச்ச மாதிரி, பச்சை போர்வைகள் போர்த்திய மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கிறது. அதுபோல் அந்த மேகம் நம்முடைய மேலே தொட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியும், அதுபோன்று இந்த தேனி மாவட்டத்தினுடைய அந்த சாரல் மலை அடிக்கடி பெய்யுது, அதுவும் இதமாக இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த மேகம் உச்சி வரைக்கும் மேலே போகிற மாதிரி உண்டான அமைப்பு. மக்கள் அங்கே மேலே வரைக்கும் போயிருக்காங்க பாருங்கள். மேகம் வரும்போது அந்த மக்கள் போகிறதே கண்ணுக்கு தெரியாது. அந்த பகுதியில் அங்கேயும் காட்டுங்க, அப்படியே மக்கள் மேலே போகிறாங்க பாருங்கள். கொஞ்சம் பேசு. இங்கே தேனி மாவட்டம், இந்த திண்டுக்கல் மாவட்டம் பகுதி வரக்கூடியவங்க இந்த பகுதியில் வந்து கொடைக்கானல் இருக்குது, வைகை டேம் இருக்குது, இதுபோல் இந்த மேகமலை இருக்குது, அதுபோல் மூணாறு,
எல்லாம் பக்கம் பக்கம்தான். வந்து ஒரு 3 4 நாள் 5 நாள் அப்படி டூரிஸ்ட் அப்படி வர்றவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியை அப்படி பக்கத்து பக்கத்துலேயே என்ன செய்யலாம், நல்ல இயற்கை சார்ந்த இடத்த நம்ம பார்க்கலாம். நான் சொன்னது என்னுடைய வியூ பாயிண்ட் இது. இங்கே வர்றதுக்கு 30 ரூபா கட்டணம் வாங்குறாங்க. இங்கேருந்து பார்த்தோம்னா அப்படியே தேனி பக்கத்தில் உள்ள மூணாறு, கேரளாவுடைய மலைகள் எல்லாமே தெளிவாக தெரியுது. மெடிக்கல் பையன் தானே இந்த பையன்? இவன் ஊண்டாயில இருக்கிற பையன், மெடிக்கல் பையன். அவன் கூட்டி 2 வயசு ஆச்சு. மேலே அந்த உச்சியெல்லாம் மக்கள் போகிறாங்க. மேகம் பக்கத்தில் வருது பாருங்க. இது இந்த பகுதியில் அப்படியே நெருங்கி வந்துடும். இதுதான் மேகமலை. அப்துல்லா பார்த்தா நல்லா தெளிவாக இருக்கு. கூடியவர்களே, அழகான பனி படர்ந்த அந்த அமைப்பில் சுற்றி வர தேயிலை தோட்டம், கீழே அழகான அந்த ஏரி நேர்த்தி அப்படி இருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதுபோல் இங்கே ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் வந்து மீன் சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்கே சுற்றுலா பயணிகள் நிறைய வர்றதுனால குறிப்பிட்ட ஹோட்டல் தான் இருக்குது. முன்கூட்டியே போகும்போதே நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு போயிடணும். ஒரு சாப்பாடு 100 ரூபா, மீன் எக்ஸ்ட்ரா வாங்குறது இருந்துச்சுன்னா அது தனியாக 80 ரூபா. அது முன்கூட்டி ஆர்டர் பண்ணிக்கலாம், சுவையாக ரெடி பண்ணுவாங்க. அழகான ஒரு அமைப்பு இது இருக்கும். மேலே வந்து அந்த சாரல் அப்படியே அழகாக இருக்குது, அப்படியே இதமாக இருக்கிறது. ஒரு தென்றல் காற்றோடு பாருங்க, அப்படியே பண்ணி அப்படியே படர்ந்து அழகான இது. இன்னும் பாதி தூரத்தில் தான் இருக்கு. இன்னும் மேலே போகும். மேகத்தை நெருங்கி இந்த அமைப்புகள் இருக்கும். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். மீன் சாப்பாடு இங்கே தான் ஆர்டர் பண்ணக்கூடிய கடை இது. இது மலையினுடைய பாதி தூரத்தில் இருக்குது. கீழே இறங்கி வரப்போகும்போது நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா உணவு தீர்ந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் வந்து நம்ம நல்லா சுற்றி அடித்து கிறக்கத்தில் வரும்போது இங்கே சாப்பிட்டுக்கலாம். பேச்சி அம்மாள் கடை. பனிச்சாரல் அடிக்குது பாருங்கள், பனிச்சாரல், மலைச்சாரல், மலைப்பொடி சாரல். அப்படியே பன்னீர் தொளிச்ச மாதிரி இருக்குது. பூ மேலே தூவுன மாதிரி இருக்குது.